ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிகளுக்கு எல்லா விதமான உரமும் கொடுத்து பார்த்தாச்சு. ஆனாலும் பூக்கள் பூக்க மாட்டேங்குது, புதிய தளிர் வர மாட்டேங்குதுன்னா இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பவர்ஃபுல் ஹோம்மேட் லிக்விட் ஃபர்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காசு கொடுத்து மார்க்கெட்லேருந்து எந்த ஒரு பொருளும் வாங்க வேண்டாம். நீங்கள் வேஸ்ட்டு நினச்சி குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த பவர்ஃபுல் ஹோம்மேட் லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பழத்தோல், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தோல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் டீ பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண டீ பவுடர் சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா அதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்ச பிறகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த பாட்டிலை 2 நாளைக்கு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. 2 நாளைக்கு பிறகு ரெடியான இந்த ஃபர்டிலைசரை ஃபில்டர் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. இந்த ஃபர்டிலைசர் ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சம அளவில் 8 மடங்கு தண்ணி கலந்துட்டு மண்ணு காஞ்சிருக்கும் போது பயன்படுத்துங்க. இந்த ஃபர்டிலைசர் 20 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க. பூக்காத செடியில் கூட கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்க உதவியாக இருக்கும்.